பாவம் செஞ்சான் அப்படின்னா அவனுடைய அந்த பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு பலி செலுத்தினா அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாணம் இருந்தது. ஆனால் அது முழுமையாக சக்சஸ் ஆகல. ஏன் அப்படின்னா அது ஒரு சடங்காச்சாரமா ஆயிடுச்சு. ஒரு பலி செலுத்துறது அப்படின்னா என்ன, அவங்க வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்ப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்ததுல இருந்து ஒரு வயசு, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பலி செலுத்துறாங்க. அந்த ஒரு வருஷம் வரையும் அந்த அந்த ஆட்டுக்குட்டிய எந்த விதமான பழுதும் இல்லாம பத்திரமா பாத்துக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டுல எப்படி நம்ம ஒரு குழந்தைய பொத்தி பொத்தி வளர்க்குறோம், அதே மாதிரி அவங்க வீட்டுல ஒரு குழந்தையாக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்ப்பாங்க. அப்படித்தானே? அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு சின்ன பழுது கூட வரக்கூடாது, அதாவது ஒரு எதுவும் காயமோ படக்கூடாது, அப்படி அந்த அளவுக்கு அதை பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க. அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடும் பொழுது என்னுடைய பாவத்திற்காக ஒரு ஜீவன், அதாவது நான் வளர்த்த ஒரு குழந்தையாக வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் யாருக்கு வரணும்? அந்த வளர்த்தவங்களுக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணும். வீட்டுல நல்லா பாருங்க, வீட்டுல ஒரு குழந்தை, வீட்டுல இந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி வளர்க்குறவங்களே பாத்தீங்கன்னா அது செத்து போச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப பாசமா வளர்ப்பாங்க. அது மாதிரிதான் அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தவங்களுக்கு அந்த ஆடு தன்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக இது அடிக்கப்படுகிறதே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வேணும். அப்படித்தானே? ஆனால் அவர்கள் அந்த உணர்வற்றவர்களாக இருந்தாங்க. வருஷத்துக்கு இது ஒரு சடங்காச்சாரம். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வேண்டியது. அங்க பலியிடக்கூடிய அந்த எருசலேம் சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கக்கூடிய என்னென்ன பாவங்கள் இருக்குமோ அத்தனை பாவங்களும் நிறைந்த ஒரு நகரமா தான் அந்த எருசலேம் நகரம் இருந்தது. எல்லா பாவம் இங்க இருந்து போகும்போதே அவன் யோசிச்சுட்டு போவான், எப்படி நாளைக்கு என்ன பண்ண போறோம், ஆட்டை பலியிட போறோம். அப்ப இன்னைக்கு என்ன பாவம்னாலும் செஞ்சுக்கலாம், கொண்டே ஆட்டை பலியிட வேண்டியது, வர வேண்டியது, திரும்ப அதே இடத்துல இன்னும் அடுத்த ஒரு வருஷம் நமக்கு டைம் இருக்கு. அப்ப ஒரு வருஷம் வரையும் என்ன பாவம்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்காச்சாரமாக அது மாறினதே ஒழிந்து அந்த அந்த பலியிடுதல் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு உணர்வை கொண்டு வரவில்லை, ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரலை. நான் செய்யறது பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவனுக்கு கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. அப்ப அதனால மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படவும் இல்லை. ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வருஷா வருஷம் அதே பலியை செலுத்துறதுனால அவருடைய மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. அல்லேலூயா. சோ அதனாலதான் மூன்றாவது பிரமாணமாக ஒரு கிருபை பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் கொண்டு வந்தார். அது முழுக்க 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 அன்பினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. ஒரு நியாய பிரமாணத்தை எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்குமே பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அடிக்கு அடி, உதைக்கு உத, குத்துக்கு குத்து, ஒருத்தனை கொண்டுட்டோம் அப்படின்னா அதே அவங்க வீட்டுல இருந்து இவனை என்ன பண்ணாங்க, அடிச்சு கொன்றுவாங்க. சோ எல்லாத்துக்குமே அடிக்கடி உதைக்கு உதை என்று இருந்த பிரமாணத்திற்கு நிகராக இயேசு கிறிஸ்து ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தார், மன்னிக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தார்.